ஒருவேளை நான் தான் அவனை தப்பா நினைச்சிட்டோமோன்னு ஒரு 10% அவன் மேல நம்பிக்கை வச்சிருந்தமா. அந்த நம்பிக்கை போய் அவன் நிரூபிச்சான். நல்லா பேசி நடிச்சு எங்களையே இப்படி ஏமாத்திருக்கான். அவன் உன்னை எப்படி ஏமாத்திருக்கான்? வேண்டாமா, அவன் உன் வாழ்க்கைக்கு வேண்டாம். அவனால எனக்கு பல லட்சம் நஷ்டம். நான் பணத்தை வேணா திரும்ப சம்பாதிச்சிருவேன். ஆனா அதுக்காக உன்னை இழக்க முடியாதுமா. அவன் கூட வாழ்ந்த வாழ்க்கையை மறந்துருமா. இப்படி ஒரு மோசமான குடும்பத்துல நீ இத்தனை நாள் இருந்ததை நினைச்சு எனக்கு எரிச்சலா வருது. இனிமே அந்த வீட்டுக்கு போகணும்னு கனவுல கூட நினைச்சு பாக்காத. நல்ல வேலை உன்னை நாங்க தேடி வந்தேன். இல்ல அவன் உன்னை வச்சு என்னெல்லாம் திட்டம் போட்டு வச்சிருப்பான்னு தெரியல. ஓ நல்ல நேரம் நீ அவன் இருந்து தப்பிச்சு. காசு பணம் போன்ற எல்லாம் முடிஞ்சு போச்சுமா. உனக்கு ஏதாவது ஆயிருந்தா நான் உங்க அம்மா என்ன பண்ணிருப்போம் சொல்லு. அந்த வாழ்க்கை உனக்கு வேண்டாம். லீகலி உனக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுக்குற வேலையெல்லாம் நான் பாத்துறேன். இங்க இருந்துட்டு நீ என்ன வேணாலும் பண்ணு. வேலைக்கு போகணுமா போ, இல்ல அப்பா கூட இருந்து எனக்கு உதவி பண்ணணுமா அதெல்லாம் உன் விருப்பமா. ஆனா எது செஞ்சாலும் இங்க இருந்துதான் செய்யணும். அவ்வளவுதான் சொல்றேன். வாட்ச் புரிஞ்சுக்கோங்களா? அப்பா எது செஞ்சாலும் நம்ம நல்லதுக்கு தான் செய்வாரு. இனி அவன் நம்பிட்டு இருக்காரு. மதி சொல்லி கிளியவை பாத்துக்கோமா. எங்க இருக்க நீ? உன்னை காணும் நாங்கெல்லாம் பாதிட்டோட சோடா. எங்க இருக்க உனக்கு ஒண்ணும் இல்ல. இங்க இருக்க எவ்வளவு போல தானே பேசுறேன். ஸ்பீக்கர்ல போட்டுருக்கேன். அண்ணா உன் வாய்ஸ் கேட்டே யாராவது வந்தே போறாங்கண்ணே. குண்ணா ஸ்பீக்கர் போடு. டேய் சோ நாங்க திரும்ப எல்லாம் இருக்கோம். நீ ஒண்ணும் பயப்படாத. எங்க இருக்கன்னு சொல்லுங்க உடனே வரோம். நீ ஏடா கத்துற? கொஞ்சம் மெதுவா பேசுறா. உனக்கு திரும்பி உதவ போறான்டா. சரி எங்க இருக்க சொல்லு நாங்க வரோம். எங்க இருக்கல எனக்கு தெரியலடா. ஆனா நான் இன்னைக்கு போயிட்டு இருக்கும்போது சில ரவுடி பசங்க வண்டி நிறுத்தி என்ன காட்டியாடா. டேய் கார்ல வச்சிருந்தல அப்பா கொடுத்த பணம் நகை எல்லாத்தையும் அடிச்சு போயிட்டாங்கடா. இது என்ன என்னன்னு தெரியலடா. ஏதோ இரும்பு பாக்கி மாதிரி இருக்கு. இங்க கொண்டு வந்து கட்டி போடுறாங்கடா. அவங்க வெளிய போற நேரமா பார்த்து போட்ட போன் எடுத்து நான் பேசிட்டு இருக்கேன்டா. சரி உனக்கு இருக்கிற லொகேஷன் அனுப்ப முடியுமா? ஏய் கை காலெல்லாம் கட்டி போட்டு வச்சிருக்கடா. நானே இந்த போன காலால ஆன் பண்ணி கால் பண்ணிட்டு இருக்கேன். சரிடா கோவப்படாத. அவங்க வண்டி எப்படி போச்சுறது பாத்தியா? அது திருவண்ணாமலை தான்டா. திருவண்ணாமலையில அந்த ஜங்ஷன் இருக்குல்ல, அந்த மெயின் ஜங்ஷன்டா.